செய்வதற்காக பகவான் ஆந்திரா நதியிலே சேவை சாதித்தருளி தன் அனுகிரக மழையை பொழிந்து பங்குனியிலே 18 நாட்கள் பிரம்மோற்சவத்தை கண்டருளி மாதம் முழுவதும் தன்னுடைய அருளை அனுகிரகத்தை அனைவருக்கும் வழங்குகிறான் என்பது நாம் எல்லோரும் அறிந்த விஷயம். நிறைவேற்றினார்கள். ஸ்ரீ அகோபில மடத்தினுடைய ஆச்சாரியர் மன்னார்குடி அழகசிங்கர் சுவாமி அவர்கள் எம்பெருமானுக்கு வைரமுடி சேவை போன்ற கைங்கரியங்களை சமர்ப்பித்தருளினார். அத்வைதத்தினுடைய மகா குருவாக நடமாடும் தெய்வம் என்று வணங்கக்கூடிய வருகை தந்து ஹரித்ரா நதியிலே தீர்த்தமாடி அற்புதமாக தஞ்சை தரணியை செழிக்க செய்தார். எனவே 3 ஆச்சாரியர்களுடைய தலமாக உன்னதமான தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது. விசேஷமாக ராஜாதி ராஜ சதுர்வேத 18 விமானங்கள் 7 பிராகாரங்கள் நவ தீர்த்தங்கள் என்று அள்ளக்குறையாத அட்டலட்சுமி கிருபா கட்டாட்சத்தை அள்ளி தரக்கூடிய திருத்தலமாக படிதாண்டா பத்தினியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ செங்கமல தாயார் இந்த திருத்தலத்திலே எழுந்தருளி அகலகில்லேன் இறையுகின்ற அன்பர்களே, அந்த காட்சியை மெய்யுருகி தரிசிக்கிறோம். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்று சொல்லி விசேஷமாக இந்த தலத்திலே கருடாழ்வாரை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். கருடனை அங்கு வந்து நம்மை குளிர்விக்கிறார் என்பதற்கிணங்க எங்கும் எப்பொழுதும் அவருடைய அருள் நம்மை நோக்கி வரும் என்பதற்கு சான்றாகவே இந்த வைபவத்தை பெரியோர்களும் அருளாளர்களும் தவசீலர்களும் நிரப்பி இருக்கிறார்கள். இந்த வைபவத்தை கோபிகா நீளம் கோவர்த்தன கிரி தரம் கோபில கோபர்ணய பூஜிதம் ஸ்ரீ சம்பகேச பதபங்கஜம் பதே என்று சொல்லக்கூடிய வகையிலே எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். மகாத்மாக்களும் மகான்களும் போற்றி தொழுத எம்பெருமான் இந்த எம்பெருமான். அந்த எம்பெருமான் மிக உன்னதமாக இதோ தீபாராதனை நடைபெறக்கூடிய காட்சிதனையும் நாம் 16 மகா கோபுரங்களிலே பார்க்கிறோம். வடக்கு திசை கோபுரம் அதி உன்னதமான வகையிலே ஆச்சாரிய சிரோன்மணிகளார் இங்கு அதுபோல நம்முடைய வாழ்வு பிரகாசிக்க வேண்டும். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார்கள். அந்த